மே சண்முகப்பிரியா. என்னுடைய தலைப்பு கல்வெட்டு, செப்பேடுகள், ஓலைச்சுவடிகள் மற்றும் வன்னிய அரசர்களும் அவரது திருப்பணிகளாகும். பேச்சு போட்டிக்கு வந்ததொரு அழைப்பு, போட்டியிலே தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு. அழைப்பை மகிழ்ந்து தலைப்பை புரிந்து என் பேச்சிலே தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. இங்கு அமர்ந்திருக்கும் வன்னிய சொந்தங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லில் எழுதினால் கல்வெட்டு, செப்பில் எழுதினால் செப்பேடு, ஓலைச்சுவடி காட்டிடும் வன்னிய அரசர்களும் அவரது திருப்பணிகளும் என்பதே எனதுடைய தலைப்பாகும். கல்வெட்டு கூறும் செய்தி என்னவென்றால் நண்பர்களே, முதலில் இன்றைய காலகட்டத்தில் கல்வெட்டு நம்ம செய்த சாதனைகளை முதலில் என்ன செய்கிறார்கள் என்றால், நாங்கள் செல்ஃபி எடுக்கிறார்கள், ரீல்ஸ் போடுறாங்க, அது போக லைக் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அப்படி அல்ல. ஒரு வன்னிய அரசர்கள் செய்திடும் சாதனைகளை கல்லில் பொறித்து வைத்தார்கள். அதற்கு பெயர் தான் கல்வெட்டு. ஒரு இனத்தின் பெருமையை அறிய வேண்டுமெனில் நம் முதலில் அந்த இனத்தின் வரலாற்றை படிக்க வேண்டும் என்று பல வரலாற்று ஆய்வாளர்களால் குறிப்பிடப்படுகின்றது. அப்படி வன்னியன், படையாச்சி, அக்னிகுல சத்திரியன் போன்றவர்கள் தன்னுடைய நான் செய்த வரலாறு நம் பிந்தைய வரும் காலகட்டத்தில் தெரிய வேண்டும் என்பதற்காக கல்லில் பொறித்து வைத்துள்ளார்கள். அப்படி கோவில் சுவர்களில் இன்னும் பல காணப்பட்டுள்ளன. அவை கற்களில் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் மட்டுமல்ல, நம் வன்னிய இனத்தின் உயிருள்ள ஆவணங்களாகும். அவற்றில் நாங்கள் செய்த சாதனைகளை பற்றி எழுதியிருக்கிறார்கள். சில கல்வெட்டுகளில் வீர மரணம் அடைந்த போரில் வீர மரணம் அடைந்த அவர்களின் திருப்பணிகளை எழுதியிருக்கிறார்கள். நடுக்கற்கள் என்றால் அவர்கள் போரில் வீர தியாகம் செய்வதற்காக ஒரு கல் வைத்து மரியாதை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிறிய உதவி செய்தாலே பெரிய பேனர் வைத்து தங்களை போற்றி புகழ்கிறார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அப்படி இல்லை. ஒரு போரில் உயிர் தியாகம் செய்தவர்களுக்காக ஒரு சிறிய கல் வைத்து நாங்கள் ஒரு மரியாதை செய்கிறோம் என்பதற்காக அவர்கள் வைக்கிறார்கள். செப்பேடுகள் என்றால் அந்த காலத்தின் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போன்று இன்றைய காலகட்டத்தில் நாம் ஆவணங்களை, அரசு ஆவணங்களை நாம் முதலில் கம்ப்யூட்டரில் பதிவு செய்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் செம்பு தகடுகளால் அவர்கள் எழுத்து வைத்திருக்கிறார்கள். போரில் நாங்கள் ஒரு தியாகம் செய்கிறதோ, அவங்க போரில் வெற்றி பெறதோ மட்டுமே அது கிடையாது, ஒரு சிறந்த அரசன் கிடையாது. அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு வன்னியனோ இல்லை ஒரு சாதாரண மக்களோ, அவங்க கீழே உள்ள மக்கள்கள் அவங்க சிறப்பான வளமைப்படுத்தி அந்த மக்களோட வளமையை காட்டுறது தான் ஒரு சிறந்த அரசன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் வன்னிய அரசன் என்பவர் சிறந்து விளங்குகிறார்கள். ஏரிங்களை தூர்வாடுறது, கோவில்களுக்கு திருப்பணி செய்யறது, திருவிழாக்களுக்கு கொடை செய்யறது, இந்த மாதிரியான சில பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். அப்படி செய்தது போல இதை எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் ஓலைச்சுவடி கூறும் இது என்றால் என்ன? ஓலைச்சுவடி அக்காலத்து லைப்ரரி போன்ற, இப்போ நம்ம லைப்ரரி தேடாம கூகுள் போன்ற ஏஐ சாதனங்களை தேடுகிறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஓலைச்சுவடிகளில் வீர மரபை, வன்னியனின் வீர மரபை எடுத்துரைக்கின்றார்கள். அந்த வீர மரபு என்னவென்றால் அவர்கள் அக்னிகுல சத்திரியரின் மரபு போன்ற மற்றும் பிற சாதனங்கள் எவ்வளவோ இருக்கிறது. இதுதான் என்று சொல்லிவிட முடியாது. அவர்கள் தினசரி விளக்கு எரிய நிதி கொடுத்தது, திருவிழாக்களுக்கு கொடை அளித்தல், இந்த மாதிரி பல செய்திகளை அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஓலைச்சுவடி அப்படியே நம்பி விடக்கூடாது. அவங்க மாற்றப்பட்டவையாக உருவாக்கப்பட்டவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல அறிஞர்கள் கூறியிருக்கிறாங்க. அதனால கல்வெட்டு, செப்பேடுகள், தொல்லியல் ஆய்வுகள், இதனால போல கீழடி, இந்த மாதிரி சிவகங்கையில் இருக்க கீழடி, இந்த மாதிரி செப்பேடுகள் கூறியிருக்கிறது. இதை வைத்து நம்ம புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே ஓலைச்சுவடி அப்படின்றத நம்பிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது போக மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சில கோவில் சுவர்களில் எழுதியிருக்கு, அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கி விடாமல் நம் வன்னிய வரலாறு அதுதான். அந்த மாதிரியான கேள்விக்குறியா நிற்குது. இப்போ நம்ம ஒருத்தர் கேட்குறாங்க, வன்னியர்னா என்ன? அது அன்றைய காலகட்டத்தில் இடஒதுக்கீடு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி எங்கள் இனங்கள் அன்றைய காலகட்டத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதணும், அதெல்லாம் எடுத்துக்காட்டணும். அப்படிங்கிறதுக்காக செப்பேடி, கல்வெட்டு, இந்த மாதிரியானதெல்லாம் சொல்லியிருக்காங்க. 1755ஆம் வருடம் கண்ணப்பன் மன்னன் அப்படின்றவர் ஒரு மண்டபம் கட்டி இருக்கிறாரு. அது என்ன மாதிரியான மண்டபம்னா அன்னதான மண்டபம். தினசரி வாழ்வு இல்லாத இன்றைய காலகட்டத்தில் வரைக்குமே அது ஒரு அன்னதானம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம பட்டாபிஷேக பேச்சு, உணவில்லாதவன்கிட்ட போய் பட்டாபிஷேக பேச்சு சொல்லி நம்ம எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்றதுக்காக ஒரு அன்னதான மண்டபம் கட்டியிருக்காது. இன்றளவிலும் செயல்பட்டு வருது அப்படிங்கிறது பெருமைக்குரியது. வாள் ஏந்திய கைகள் மட்டுமல்ல, அவள் வாழ்வு கொடுத்த கைகளும் அவர்களை என்று போற்றுகிறார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.